வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஃப்ளவர் எஃபெக்ட்ல ஒரு பர்த்டே ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான அந்த ஃப்ளவர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஃப்ளவர் பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பர்த்டே மேக் பண்ண போறதுனால பர்த்டே வந்து ஹாப்பின்னு வந்து ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு இங்க பக்கம் கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கலர்ல பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல அந்த ஃபிளவர்ஸ்லாம் என்ன கலர்ல இருக்கோ அந்த கலரை வந்து கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கம் டபுள்ஏ போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணுங்க. போல்டான ஒரு ஃபாண்டே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டைலிஷான யூஸ் பண்றதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நீங்க போல்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பார்க்க நல்லா இருக்கும். இங்க பக்கமே பாத்தீங்கன்னா ஒரு 3 டாட் ஒரு ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் டபுள்ஏ போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எந்த அளவுக்கு வச்சிருக்கேன்னா ஒரு 35 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஹாப்பின்றதுக்கு மட்டும் அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு அதை ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு கீழே மறுபடியும் டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பர்த்டேன்னு டைப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதையும் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஜூம் பண்ணி அதையும் மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை இந்த அளவுக்கு செட் பண்ணிட்டு மறுபடியும் அதே மாதிரி டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போறீங்களோ அவங்களோட நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு பூஜா டே ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணுறதுனால அவங்களோட நேமை வந்து நான் டைப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இதையும் கொடுத்துட்டு அதையும் ஓரளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இதை வந்து நேம் வந்து ரொம்ப ஜூம் பண்ணணும்ன்றது இல்லை. வேணும் அப்படின்னா டபுள் டேப் பண்ணுங்க. பண்ணிட்டு அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு அந்த ஏ போட்டு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை வேணா கம்மி பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அதோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய லெட்டராக இருந்தால் இப்போ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு டிஸ்டன்ஸ் வச்சு நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஹாப்பி பர்த்டே பூஜா டே நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதை டைப் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் போட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ நம்ம கடைசி எடிட் பண்ண அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா பிப்ன்ற ஐகான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போறீங்களோ அவங்களோட போட்டோவை வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண போட்டோவா செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட போட்டோவோட பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க போட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல கலர் ரோஸ் பிங்க் கலர்ல லைட்டா இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங்ல இருக்கிற மாதிரியான போட்டோஸை கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் பார்க்க லுக்கா இருக்கும். ஸோ அதனாலதான் சொல்றேன். மற்றபடி நீங்க எந்த போட்டோஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு இப்போ நான் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி ஃப்ளவரும் தெரியணும் பேக்ரவுண்ட்ல லைட்டா. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப தெரியாம மறைச்சிடாதீங்க ஃப்ளவரை. அப்பதான் கரெக்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஓரளவுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நேமும் தெரியணும். அதே மாதிரி கரெக்டா இது வந்துட்டு இமேஜஸும் இந்த ஃப்ளவரும் தெரியணும். ஸோ இதெல்லாம் கரெக்டா மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. இப்போ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா அதுலதான் கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ ஸ்னாப்சீட் ஓப்பன் பண்ணிட்டு பிளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த போட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் என்ற ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் டூல் இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இதுல லைட்டா நீங்க ஒவ்வொரு செட்டிங்கும் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டேச்சுரேஷன், அப்புறமா கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ். ஸோ இதெல்லாம் நீங்க லைட்டா உங்க போட்டோஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய போட்டோவுடைய அந்த பிரைட்னஸ் இது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். நான் சொல்ற செட்டிங்கை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வராது. அதனால உங்களுக்கு போட்டோவுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நீங்க செட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா வந்து செட் ஆயிடும். எல்லாமே இதுல செட் பண்ணிட்டீங்கன்னா டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே மறுபடியும் டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி போர்ட்ரைட்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஃபேஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபேஸோட ஃபில்டரை சேஞ்ச் பண்ணணும்னா இங்க கீழே எந்த ஃபில்டர் வேணுமோ அதை கொடுத்துட்டு லைட்டா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஸ்கின் ஸ்மூத்தா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மறுபடியும் அதே மாதிரி கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்க. டீடைல்னு இருக்கும். ஸோ டீடைலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஷார்ப்னஸா இருக்கும். ஸோ இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் நான் சொன்ன ஸ்டெப் பை கரெக்டா எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எடிட் பண்ண தெரியல அப்படின்னா வீடியோவை மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட உங்களுக்கு எடிட் பண்ணுங்க. கரெக்டா வந்துடும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.